Hi my dear students, welcome back to our innovation. இப்போ இந்த வீடியோவில் நம்ம exercise 3.4ல challenging problems தான் பார்க்க போகிறோம். Okay, 6th one. Anthony brushes his teeth in the morning and night on all days in a week. So, ஒரு வீக்கில் எல்லா நாள்லையும் மார்னிங் அண்ட் நைட் வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க. ஷபீன் brushes her teeth only in the morning. அவங்க மார்னிங் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே ப்ரஷ் their teeth in a week? ஸோ ஒரு வீக்கில் எவ்வளோ டைம்ஸ் அவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க? ஆண்டனி அண்ட் ஷபீன். ஓகே, நீங்கள் ரேஷியோ எழுதணும். ஆண்டனி வந்து 1 வீக்குக்கு எவ்வளோ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறாங்க? 2 டைம்ஸ். அப்போது 7 days இருக்குது 1 வீக்குக்கு. அப்போ 7 2s 14. மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுறாங்க. ஸோ 14 டைம்ஸ். அதுக்கப்புறம் ஷபீன் வந்து 1 டைம் தான் ப்ரஷ் பண்ணுறாங்க. ஸோ 7. 14:7. 14:7. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 7s 14. 1 7 is 7. 2:1. ஓகே, இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல் டு 2:1. ஓகே, இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. 7th one. Thirumagal's mother wears a bracelet made of 35 red beads and 30 blue beads. Thirumagal wants to make smaller bracelet using the same 2 color beads in the same ratio. How many different ways can she make the bracelet? Thirumagal's mother வந்து wears a bracelet made of 35 red beads and 30 blue beads. அவங்க வந்து bracelet வந்து வியர் பண்ணுறாங்க. அது வந்து 35 ரெட் கலரும் 30 ப்ளூ பீட்ஸ் இருக்குது. அதில் அவங்க இன்னும் கொஞ்சம் சின்ன ப்ரேஸ்லெட் வந்து செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. வாண்ட்ஸ் டு மேக் ஸ்மாலர் ப்ரேஸ்லெட். அப்போது எவ்வளோ ரேஷியோ தேவைப்படுது? ரெட்டுக்கும் ப்ளூக்கும் 2 கலர் பீட்ஸ் இன் தி சேம் ரேஷியோ. ஒரே ரேஷியோவில் எவ்வளோ நம்மளுக்கு பீட்ஸ் தேவைப்படுது? அதுக்கப்புறம் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் ஷீ மேக் தி ப்ரேஸ்லெட். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸில் அவங்க ப்ரேஸ்லெட் செய்ய முடியும் சின்ன ப்ரேஸ்லெட்டுன்னு கேட்குறாங்க. 7th one. ரெட் பீட்ஸ் ஈக்குவல் டு 35, ப்ளூ பீட்ஸ் ஈக்குவல் டு 30. ரேஷியோ எழுதுங்க. 35:30. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்மு 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 35 / 30னா 7 5s 35, 6 5s 30. அப்போது 7:5. ஸோ இதுதான் வந்து 7:6. இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ வந்து நம்மளுக்கு 7:6. அவங்க வந்து ஸ்மால் சைஸ் ப்ரேஸ்லெட் வேணுங்கிறாங்க. ஸோ ஸ்மால் சைஸ் ப்ரேஸ்லெட். ஓகே, ஸ்மால் சைஸ் ப்ரேஸ்லெட் ஈக்குவல் டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? நீங்கள் வந்து 35 and 30 விட கம்மியாக தான் நீங்கள் வந்து ரேஷியோஸ் எழுதணும். அப்போது 7:6. 7 × 1 7, 6 × 1 6. அதுக்கப்புறம் 7 × 2 7 2s 14 is to 6 2s 12. 7 3s 21 is to 6 3s 18. Next 7 4s 28 is to 6 4s 24. Okay, so 1 7 is 7, 2 7s 14, 3 7s 21, 4 7s 28, 1 6 is 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. அப்போது நம்மளுக்கு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 7 5s 35, 6 5s 30 எழுதுனீங்கன்னா அவங்களோட ப்ரேஸ்லெட்டோட சைஸ் வந்துடும். ஓகே, ரேஷியோ வந்துடும். அதனால் அவங்க ஸ்மால் சைஸ் ப்ரேஸ்லெட் தானே செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்க 7.6 ரேஷியோவில் அவங்க செய்யலாம், இல்லைனா 14:12 ரேஷியோவில் அவங்க ப்ரேஸ்லெட் செய்யலாம், இல்லைனா 21:18 அவங்க செய்யலாம், இல்லைனா 28:24 ரேஷியோவில் செய்யலாம். அவங்களோட இஷ்டம். இவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் ப்ரேஸ்லெட் ஈக்குவல் டு 7:6, 14:12, 21:18, 28:24. இவ்வளோ வேஸ் இருக்குது. 8th sum. Team A wins 26 matches out of 52 matches. ஸோ 52 மேட்சஸில் வந்து 26 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. Team B wins 3/4 of 52 matches. 52 மேட்சஸில் வந்து 3/4 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போது
which team has a better winning record? நீங்கள் வந்து எது வந்து பெட்டராக வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டீம் ஏவா இல்லைனா டீம் பியான்ட்டு. 8th one, டீம் A is equal to, ஸோ எவ்வளோ மேட்சஸ்? 52 மேட்சஸ். ஆக்சுவலாக வந்து 26 is to 52. அப்போ நீங்கள் ரேஷியோவில் எழுதுங்க. 26 divided by 52 is equal to, கேன்சல் பண்ணுங்கள். 26 divided by 52. ஸோ 126 is 26. 26 into 2, 52. ஸோ 1/2. இங்கே பாருங்கள், 26 into 2, 6 2s are 12, 2 2s are 4, 5. ஸோ 52. ஸோ 1/2 equal to 1:2. டீம் ஏ வந்து 1:2. அதுக்கப்புறம் டீம் பி. ஸோ டீம் பி equal to TEAM. டீம் பி equal to 3/4 into 52 மேட்சஸ். 3/4 என்னது? முக்கால். ஓகே, ஸோ 3/4 வந்து முக்கால் பங்கு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 4 is 4. 1 4 is 4. 1 4 is 4. 5ல 4 போச்சுன்னா 5 minus 4, 1. ஓகே, நெக்ஸ்ட் 4 3s are 12. ஸோ 3. 4 3s are 12, 13. ஓகே, நெக்ஸ்ட் 3 into 13 is equal to, 3 into 13 எவ்வளோ வருது? 3 3s are 9. 1 3 is 3. 39. ஸ்டூடெண்ட்ஸ், டீம் பி வந்து 39 மேட்சஸ், டீம் ஏ வந்து 1:2, தட் இஸ் 1/2 வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்போ எது பெட்டர்? ஸோ இது வந்து ஸ்மாலர் நம்பர், இது வந்து கிரேட்டர் நம்பர். 39 மேட்சஸுங்க வந்து பெரிய நம்பர். ஸோ டீம் பி வின்ஸ் பெட்டர் மேட்ச். ஓகே, ஸோ டீம் பி வின்ஸ் பெட்டர் match. Okay, MATCH. Team B wins better match. 9th one, in a school excursion, 6 teachers and 12 students for 6th standard, 9 teachers and 27 students for 7th standard, 4 teachers and 16 students for 8th standard. So 6th வந்து 6 teachers and 12 students, 7th வந்து 9 teachers 27 students, அதுக்கப்புறம் 8th வந்து 4 teachers 16 students வந்து எக்ஸ்கர்ஷனுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ விச் கிளாஸ் ஹேஸ் தி லீஸ்ட் டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ? ஸோ டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்க்கு ரேஷியோக்கு யார் வந்து லீஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷியோ எழுதுங்க. ஸோ ரேஷியோ ஃபார் 6th ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 6:12. 6:12. இது வந்து ஷார்ட் ஃபார்ம் எழுதுங்க. 1 6 is 6 is to 2 6 are 12. 1:2. Ratio for 7th equal to, ratio for 7th equal to 9:27 students. 9:27 equal to 1 9 is 9. So 1:9 3s are 27. 1:3. Next, ratio for 8th equal to, ratio for 8th equal to 4:16. 16 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 டீச்சர் போகிறாங்க. ஸோ 1 4 is 4 is to 4 4s are 16. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எது லீஸ்ட்டு? நம்ம லீஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லீஸ்ட்டு கொண்டு வர முடியும். ஸோ 1:2 எப்படி எழுதுவீங்க? 1/2, 1/3, 1/4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் டினாமினேட்டர் சேமாக கொண்டு வரணும். ஸோ எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். 2, 3, 4. ஸோ செகண்ட் டேபிள் 1 2 is 2, 3, 2 2s are 4. Next, second table 1, 3, 1 into 2, 2. Next 3. 1, 1 3 is 3, 1.
ஸோ என்ன ஆன்சர் வருது 2 into 2 into 3. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ரேஷியோ வந்து 12. அப்போது நீங்கள் டினாமினேட்டர், ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 12. 2 2s are 4, 4 3s are 12. ஸோ நீங்கள் டினாமினேட்டர் 12 கொண்டு வரணும். ஓகே, அப்போது 2 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 6 2s are 12. ஓகே, 6 2s are 12, 1 6 is 6, கம்மா நெக்ஸ்ட் 1/3 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 3s are 12. ஸோ 12, 1 into 4 4, கம்மா இங்கே வந்து என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 12 வரும்? 4 3s are 12, 12 into 3. ஸோ 3. இப்போ இங்கே 6/12, 4/12, 3/12 எது வந்து லீஸ்ட்டு? 3/12 தான் வந்து லீஸ்ட்டு. ஸோ 3/12ங்கிறது வந்து என்னது? 8th. ஸோ 8th standard ratio is least. Okay, therefore 8th standard teacher to student ratio is least, 1:4. ஸோ இந்த 1:4 இதுதான் வந்து least. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க எப்படி 12 வந்துச்சுன்ட்டு. ஸோ 2 into 6 into 6, அதுக்கப்புறம் 3 into 4, 1 into 4, next 4 into 3, 1 into 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லீஸ்ட் ரேஷியோ வருது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லீஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 8th standard டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ இஸ் லீஸ்ட், 1:4. 10th one, fill the boxes using any set of suitable numbers. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். 6 box as box is to 15. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இங்கேயும் இருக்கிற நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் is equal to product of extreme is equal to 6 into 15. So 15 into 6 எவ்வளோ வரும்? 15 into 6, 6 5s are 30, 1 6 6 6 7 8 9 90. ஸோ 90. அப்போது நீங்கள் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 90 வருது. இங்கே இருக்கிற நம்பரும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 90 தான் வரணும். அப்போ தான் வந்து இது ப்ரொப்போர்ஷன். ஸோ இது ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் என்ன நம்பர் போட்டால் 90 வரும். ஸோ என்னென்ன வேஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1 and 90. ஸோ 1 and 90 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 90, அப்போ 1 into 90 90, அப்போது ப்ரொப்போர்ஷன். கம்மா நெக்ஸ்ட்டு 2, 45, 2 and 45. ஸோ 45 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வரும். ஓகே, அப்போது உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன். நெக்ஸ்ட் வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? தேர்ட் டேபிளில் எஸ் 3 and 30. ஸோ 30 into 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 3 3s are 9, அப்போ 90 வருது. அப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன். நீங்கள் இந்த பாக்ஸில் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 190 இல்லைனா 2, 45 இல்லைனா 3 30 எது வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th 5 into 18. ஓகே, 5 into 18 பண்ணி பாருங்கள். ஸோ 5 into 18, 18 into 5, 8 5s are 40, 0 1 5 is 5, 5 plus 4 90. அப்போ 5 and 18 வருது. ஸோ 5, 18. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு 6 into 15. முதல்ல இங்கே இருக்குது 6 into 15, நம்ம அதுவும் எழுதிக்கலாம். 6 and 15. ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நம்பர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டைரி write the ratio of the number of holidays to the number of working days in the current academic year. ஸோ current academic yearக்கு நீங்கள் ரேஷியோ எழுதணும். ஸோ number of holidays to number of working days, ஹாலிடேஸ்க்கும் ஒர்க்கிங் டேஸ்க்கும் நீங்கள் ரேஷியோ எழுதணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் அன் அகடமிக் இயர் ஈக்குவல் டு 220. ஸோ 220 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் வருது. ஓகே, அதில் நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் எவ்வளோ?
நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குது 1 இயருக்கு 365 டேஸ் இருக்குது மைனஸ் 220. ஸோ 220 மைனஸ் ஒர்க்கிங் டேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 365 minus 220. So 5 minus 0, 5. 6 minus 2, 4. 3 minus 2, 1. 145 days. அப்போ working days 220, holidays 145. அவங்க ரேஷியோ எதுக்கு கேட்டிருக்காங்க? ஹாலிடேஸ்க்கு ஒர்க்கிங் டேஸ்க்கு ரேஷியோ. அப்போ மேலே வந்து ஹாலிடேஸ் 145 divided by 220. இப்போ நீங்கள் 5th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 22ல் 20 போச்சுன்னா 2 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு எகெயின் 4 5s are 20. ஸோ 44. இங்கே 2 5s are 10. 14ல் 10 போச்சுன்னா 4. 9 5s are 45. 29. ஸோ ஆன்சர் வந்து 29 divided by 44. 29 divided by 44. இது கட் ஷார்ட் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 29 is to 44. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ரேஷியோ ஆஃப் holidays is to working days is equal to 29 is to 44. 12th one. If the ratio of green, yellow and black balls in a bag is 4 is to 3 is to 5, then which is the most likely ball that you can choose from the bag? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து green, இது வந்து yellow and black balls வச்சுருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மோஸ்ட் லைக்லி பால் தட் யூ கேன் சூஸ் ஃப்ரம் தி பேக். ஸோ பேக்கில் இருந்து நீங்கள் எது லைக் பண்ணி எடுப்பீங்க? ஸோ ஜாஸ்தி மோஸ்ட் லைக்லினா எது ஜாஸ்தியாக இருக்குது? நம்பர் 5. 5 வந்து என்னது? பிளாக் பால்ஸு. அப்போது ஆன்சர் வந்து பிளாக் பால்ஸு. எல்ஏசிகே பிளாக் பால்ஸ். ஓகே, ஏக்கு வந்து ஆன்சர் பிளாக் பால்ஸ். பி வந்து how many balls in total are there in the bag? ஸோ பேக்கில் டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்கும்? if 40 black balls in it. black balls வந்து 40 இருந்துச்சுன்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், எப்படி 40 வந்துச்சு? 5 into 8. 5 8s are 40. அப்போது black balls 40 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 5 இங்கே பாருங்கள், 5 into 8 இன்ட்டு 8 பண்ணுறாங்க. இங்கேயும் 8 பண்ணணும், இங்கேயும் 8 பண்ணணும். ஸோ இன்ட்டு 8. ஸோ 4 is to 3 is to 5. ஸோ இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8. அப்போ எவ்வளோ இருக்கும்? ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32 is to 8 3s are 24. 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24 is to 8 5s are 40. 40 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ 0 + 4 4, 4 + 2 6. நெக்ஸ்ட்டு 4 5 6 7 8 9. 96 பால்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 40 பால்ஸ் வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எப்படி 40 வந்துச்சு? 5 into 8 பண்ணனால 40 வந்துச்சு. அப்போ இங்கே 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 8 தான் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 8 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் 96 பால்ஸ். சி ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் க்ரீன் அண்ட் எல்லோ பால்ஸ் இன் தி பேக். பேக்கில் க்ரீன் அண்ட் எல்லோ பால்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து க்ரீன், இது வந்து எல்லோ. அப்போது சிக்கு வந்து க்ரீன் ஈக்குவல் டு எவ்வளோ? 32 பால்ஸ் கம்மா. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? எல்லோ. ஸோ எல்லோ ஈக்குவல் டு 24. ஓகே, ஸோ இவ்வளோ 32 பால்ஸு 24 பால்ஸ் வந்து பேக்கில் இருக்குது. ஸோ எல்லோ வந்து 24 பால்ஸ் பேக்கில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட உங்களுக்கு யூனிட் 3 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. வீட்டில் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.